ஆனால் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறாரு அப்படின்னும் ஒரு பரவலாக பேச்சுக்கள் இருக்கு. தமிழிசை கூட பேசுறது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டணி கணக்கு எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அகில இந்திய தலைமை தான் இவர் மாநில தலைவரும் தூக்குது. கட்சி அழிந்து போகணும் இல்ல கட்சி வளரணுங்கிற ரெண்டு நம்பிக்கைகளும் யாருக்கு இருக்கு? தேசிய தலைமைக்கு தான். இந்த தேசிய தலைமை ஒரு கட்சியை அழிக்கிறாரு சந்தேகப்படும். திமுகவோடு கள்ளக்கூட்டு வச்சிருக்காரு சந்தேகப்படும். திமுகவோடு பல கோடி பணம் வாங்கிட்டு சந்தேகப்படும். அண்ணாமலை இனிமே நமக்கு எந்த வகையிலையும் பயன்பட மாட்டார். யார் முடிவு பண்ணிட்டார்? பாஜகவுடைய தேசிய தலைமையை முடிவு பண்ணிச்சு. அண்ணாமலை பக்கத்திலே வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அண்ணாமலை அமித்ஷா அவர்கள். இல்லைங்க, அதாவது ஒரு மேடையில் ஒரு சக தலைமை கூட வச்சுக்கிறதுங்கிறது இந்த கட்சிக்காரன் இயல்பு தான். ஆனால் அதுக்கு தகுதியானவராக அண்ணாமலை இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். அமித்ஷாவும் எடப்பாடி உருவாக்கிய கூட்டணியை அண்ணாமலை கூட்டணி உடைக்க முயற்சி செய்கிறார். அமித்ஷா தான் எல்லாத்துக்கும் கட்டளையிடுவார். அமித்ஷாவுக்கே யார் கட்டளையிட்டா? எடப்பாடி கட்டளையிட்டார். உன் கட்சியில் அவளை தூக்குங்க. நைனாரை போட்டு இந்த கூட்டணியை வலுவாக்கியிருக்காங்க. வலுவாக்கிய பிறகு இதை வலுவிளக்க செய்கிற வேலையை யார் செய்யலாம்? அண்ணாமலை செய்கிறார். தொகுதியில் நிற்போம், பாதி சீட்டு வேணும். இது அதிகாரம். இது அதிகாரம். இந்த அதிகாரத்தை அண்ணாமலைக்கு யார் கொடுத்தது? பிஜேபி அழிவையும் சரிவையும் நோக்கி போய் கொண்டிருக்கு. பிஜேபியில் தனி மனித துதிபாடல் என்பது திராவிட இயக்கங்களுக்கு சொந்தமானது. பிஜேபி ஒரே கோஷம் என்ன கோஷம் போடுவான்? பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி தான். இங்க பாரத் மாதா கி ஜெயத்துக்கு ஓரமாக போட்டுட்டு அண்ணாமலை பிதாஜிக்கு ஜெயங்கிறான். அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறவன் அண்ணாமலை ஆதரவாளர் தான், பிஜேபி ஆதரவாளர். எடப்பாடி டென்ஷன் ஆனார்தான். இந்த கூட்டணிக்கு தலைவர் நானா அண்ணாமலையார் கேட்டார். என்ன பதில் சொல்லுங்க? அண்ணாமலை கருத்து சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுக்கணும்? அண்ணாமலை அமித்ஷாவோட பெரிய தலைவரா? கட்சி அழிந்து போகணும் இல்லை கட்சி வளரணுங்கிற ரெண்டு நம்பிக்கைகளும் யாருக்கு இருக்கு? தேசிய தலைமைக்கு தான். இந்த தேசிய தலைமை ஒரு கட்சியை அழிக்கிறாரு சந்தேகப்படும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ 2026 தேர்தலை நோக்கி இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த கூட்டணியில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது அண்ணாமலை முன்னாள் தலைவராக இருந்தால் இப்போ நயனா நாகேந்திரன். நமக்கு கூட்டணி கணக்கு சரியாக போகுது. நயனா நாகேந்திரன் எடப்பாடின்றது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறாரு அப்படின்னும் ஒரு பரவலாக பேச்சுக்கள் இருக்கு. தமிழிசை கூட பேசுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டணி கணக்கு எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க அடுத்து? இல்லை, இந்த கூட்டணி தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி. தேசிய என்டிஏ கூட்டணி எடப்பாடிக்கு முழு அதிகாரமும் கொடுத்துருக்கு. எங்கே? தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி தான். ஆனால் இப்போ எடப்பாடியினுடைய கோரிக்கையை அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும். இது முடிந்த பிறகுதான், அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகுதான் எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார். அந்த அளவுக்கு இந்த கூட்டணியில் ஒரு பெரிய நெருடலே அண்ணாமலை தான். ஏன்னா பிஜேபிக்கும் அண்ணாமலை விசுவாசமாக இல்லை, அதிமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை, திமுகவுக்கும் அவர் விசுவாசம் எதிராக இருப்பதை போல நடித்தார். ஏன்னா ஆளுங்கட்சி திமுக தான். அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையும் திமுகவிடம் மட்டும்தான் பலனை அனுபவித்தார்கள். இப்போ பலனை அனுபவிக்கலினா திமுகவை சரியாக எதிர்த்திருந்தால் எடப்பாடியும் அவரை மாற்றணும் சொல்லியிருக்க மாட்டார், அமித்ஷாவும் அவரை மாற்றி இருக்க மாட்டார். இதுதான் அளவுகோல். உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களை யார் வேலை கொடுத்தாரோ அவர் விரும்புவாரா வெறுப்பாரா? என்ன பண்ணுவாரு? இல்லை, என்ன செய்வாரு? சரியாக செய்தால் விரும்புவார். ஆனா பிஜேபி அவரை விரும்பலையே. யார? அண்ணாமலைய. ஏன் அவரை தூக்க வேண்டிய அவசியம்? காரணம், அவர் பிஜேபிக்கு உண்மையா இல்லை. சரி, இந்த கூட்டணியை உருவாக்குவார்னு பார்த்தா கூட்டணியும் அவர் உருவாக்கலை. கடந்த முறை அதிமுக பிஜேபி கூட்டணி
ஒன்று சேர்ந்திருந்தால் ஒரு 10 சீட்டு கிடைச்சிருக்கும். தனியாக நின்று நான் 10 சீட்டு வெற்றி பெற முடியும்னு சொல்லி அதிமுகவை நடுவில் விட்டார், பிஜேபி நடுவில் விட்டார். பிஜேபி அகில இந்திய அளவில் 11 சீட்டுக்கு நிதிஷ்குமார்கிட்ட பல்டி குமார்கிட்ட போய் இப்போ பல்ட்டி அடிக்க வேண்டியதாக போச்சு. அதிமுக பிஜேபியை அண்ணாமலை ஒன்று சேர்த்துருந்தாருன்னா தமிழ்நாட்டிலேருந்து 10 சீட்டு வந்துருக்கு பிஜேபிக்கு. அதை அவர் செய்யலை. அப்போது பிஜேபி தலைமையால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மாநில தலைவராக எடப்பாடி சொன்னால் ஒரு ஒரு தேசிய கட்சிக்கு கட்டளை இடுகிற அளவுக்கு அண்ணாமலை இந்த கூட்டணியை உடைத்து விட்டார். அமித்ஷா தான் எல்லாத்துக்கும் கட்டளை இடுவார். அமித்ஷாவுக்கே யார் கட்டளை இட்டா? எடப்பாடி கட்டளை இட்டார். உங்கள் கட்சியில் அவளை தூக்குங்க, பாஜகவில் யாரை வச்சிருக்கணும், யாரை தூக்கணும்னு பாஜக தான் முடிவு பண்ணும். தமிழ்நாட்டில் யார் முடிவு பண்ணா? யார் முடிவு பண்ணா? எடப்பாடியா? எடப்பாடி. எடப்பாடி யாருன்னா அப்போ எடப்பாடி யார்? வெளியூர் போயிருந்தீங்களான்னு பார்த்தேன். அப்போ இல்லைங்க, ஒரு தேசிய கட்சியில் அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தது இந்த அந்த கட்சி தான். அந்த கட்சியை எடப்பாடியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அளவுக்கு நீங்கள் அண்ணாமலை பலவீனமாக போயிட்டார். அதான காரணம். இப்போ நயினாரை போட்டு இந்த கூட்டணியை வலுவாக்கியிருக்காங்க. வலுவாக்கிய பிறகு இதை வலுவிளக்க செய்கிற வேலையை யார் செய்கிறான்? அண்ணாமலை செய்கிறார். ஏன்னா பாஜக தான் அதிக தொகுதியில் நிற்போம், பாதி சீட்டு வேணும். இது அதிகாரம், இது அதிகாரம். இந்த அதிகாரத்தை அண்ணாமலைக்கு யார் கொடுத்தது? யாருமே கொடுக்கல. இது கேட்க வேண்டிய கேள்வி பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் கேட்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ யார் கேட்குறா? அண்ணாமலை தான் வேண்டான்னு அதிமுக பிஜேபி கூட்டணியை 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி அண்ணாமலை வேண்டாம் விரட்டியாச்சு. விரட்டிய பிறகு பழைய அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த பொழுது செலுத்த அதிகாரத்தை இப்போ பண்ணுறாரு. அது செலுத்தி அந்த திட்டத்தை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஃபார்முலாவை பயன்படுத்தி அண்ணாமலை ஃபார்முலா தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி கூட்டணி விட்டே வெளியே போயிட்டார். கூட்டணி விட்டு போகும்போது யார் மேலே குற்றம் சாட்டுறாரு? அண்ணாமலை மேலே. அப்போது மீண்டும் அண்ணாமலை இந்த அண்ணாமலை அல்லாமல் அண்ணாமலையை வெளியேற்ற சொல்லி அமித்ஷாவும் எடப்பாடி உருவாக்கிய கூட்டணியை அண்ணாமலை கூட்டணி உடைக்க முயற்சி செய்கிறார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் அண்ணாமலை பேரை சொல்லுகிற பொழுது கூட்டம் விசில் அடிச்சு துண்ட. இது பிஜேபி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. பிஜேபி அழிவையும் சரிவையை நோக்கி போய்கொண்டிருக்கு. பிஜேபியில் தனி மனித துதிபாடல் என்பது திராவிட இயக்கங்களுக்கு சொந்தமானது, அது பிஜேபிக்கு சொந்தமானது இல்லை. பிஜேபி ஒரே கோஷம், என்ன கோஷம் போடுவான்? பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி தான். இங்கே பாரத் மாதா கி ஜெய் தூக்கி ஓரமாக போட்டுட்டு அண்ணாமலை பிதாஜிக்கு ஜெயங்கிறான், அண்ணாமலை மாதாஜிக்கு ஜெயங்கிறான். அப்போ பிஜேபி அழிஞ்சு போச்சு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு கட்சி. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரே இந்தியா, ஒரே இந்து, ஒரே உணவு, ஒரே சட்டம், ஒரே பொது சிவில் சட்டம், ஒரே கொள்கை, ஒரே இனம், ஒரே மொழி, எல்லாம் ஒன்று தான். இப்போ அண்ணாமலை அதுக்குள்ள அண்ணாமலை கோஷம் போடுவதற்கு அந்த கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு குழு உருவாக்கியிருக்காருன்னா அது அண்ணாமலை ஆதரவாளரா பிஜேபி ஆதரவாளரா? யாருடைய ஆதரவாளர்? அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறவன் அண்ணாமலை ஆதரவாளர் தான், பிஜேபி ஆதரவாளர் இல்லை. இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சு அவ்வளோ எங்கே போயிடுவான்? அண்ணாமலைட்டு போயிடுவான். பிஜேபி முழுசாக பிடிக்கிட்டு போயிடும். இப்போ அதைத்தான் அண்ணாமலை. நீங்கள் சொல்கிறதுல ஒரு விரிவாக்கம் என்னன்னா, இப்போ மோடி வரும்போது கூட பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்கிறவங்க அண்ணாமலை வரும்போது அந்த வார்த்தை பயன்படுத்துறது இல்லை, அண்ணாமலைக்கு ஜெய் போட்டுறாங்க. அப்போ பாரத முழுக்க பொது கொள்கை எதுனா பாரத மாதாக்கு ஜெய் தான். அங்கே அண்ணாமலைக்கு ஜெயங்கிற சத்தமே. இப்போ இங்கே அண்ணாமலைக்கு ஜெயனா ஆந்திரா போனால் அங்கே இருக்கிற இப்போ பாஜக அண்ணாமலைக்கு ஜெயன்னு சொல்லுவானா? யூபி போனால்
ஆதி யோகிநாத் மாதா கி ஜெய் அப்படி சொல்லுவானா? ஒரே மாதா யார்? பாரத மாதா தான். இங்கே அண்ணாமலை மாதா, அப்புறம் அங்கே ஆதி யோகிநாத் மாதா, குஜராத்தில் குஜராத் பிஜேபி தலைவருக்கான ஜெய கூட்டம். இப்படி போட்டால் இந்துத்துவா சனாதன கொள்கை அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றி பேசக்கூடிய நயினார் பேசாமல் இருக்கார். அண்ணாமலை என்ன செய்கிறாரு? 234 சீட்டில் 118 சீட் எங்களுக்கு வேணுங்கிறார். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? இவர் மூலம் பிஜேபி வேவு பார்க்கறதுன்னு எடப்பாடி சந்தேகப்பட்டார்னா கூட்டணி முடிச்சு போயிடுது. இங்கே பாஜகவுடைய நீண்டகால கொள்கை என்ன? திமுகவை இங்கே வரவிடாமல் பண்ணணும், திமுகவை எதிர்க்கணும். அப்போ ஒருவேளை திமுகவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வேலையை அண்ணாமலை செய்கிறாரா? இப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லை? அண்ணாமலையுடைய வேலை என்னன்னா, பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கணும், திமுக தோல்வி அடையணும். இதுதானே அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஆமாம். இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு? அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்கணுங்கிறாரு. இது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். பாஜக தலைமை டெல்லி என்ன நினைக்குது? இதோட திமுக டெல்லிக்கு எவனும் வரக்கூடாது, தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கக்கூடாது. திமுக தான் இந்தியா கூட்டணிக்கு வலுவான பலம் சேர்க்குது. இதுதான் அகில இந்திய அரசியல், நாக்பூர் அரசியல், டெல்லி அரசியல் எல்லாம். திமுக 40 சீட்டு டெல்லிக்கு வரும். 40 நமது, நாளை நமது. 40 எம்பி ஒரு கட்சியில் ஜெயிச்சு பிஜேபிக்கு எதிராக வருகிற பொழுது பிஜேபி இங்கே எப்படியாவது வளர்த்தெடுத்து இந்த 40 சீட் திமுகவுக்கு வரவிடாமல் பண்ணணும். அடுத்து 40 சீட் நம்ம வரணும். அதான அரசியல். ஆனால் அண்ணாமலை பாஜக ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்து முளை விடும்போதே எதை கிள்றாரு? செடியை கிள்றாரு. தமிழிசை சொல்லுது, பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு எதுவும் சதி நடக்குது, அண்ணாமலர்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கு அர்த்தம் தானே. எடப்பாடி டென்ஷன் ஆனார்னா, ஏப்பா இந்த கூட்டணிக்கு தலைவர் நானா அண்ணாமலையார் கேட்டார், என்ன பதில் சொல்லுவீங்க? என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் யாரு? தமிழ்நாட்டு தலைவர் யாரு? அமித்ஷா சொல்லிட்டு போறார், எடப்பாடி தான் தலைவருங்கிறார். அன்புமணி போய் கூட்டணி பேச்சுவாதிக்கு போறாரு, ஒப்பா கூட்டு வா, நான் உங்களோட பேச முடியாதுங்கிறார். யாரு? எடப்பாடி சொல்றாரு அன்புமணிகிட்ட. அமித்ஷாட்ட போறாரு, இல்லை எடப்பாடி பேசுங்கிறாரு. அமித்ஷா எங்க திருப்பி விடுறாரு? எடப்பாடிக்கிட்ட. அப்போ எடப்பாடி என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைவர். அண்ணாமலை தலைவரா? அண்ணாமலை கருத்து சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அண்ணாமலை அமித்ஷாவோட பெரிய தலைவரா? இல்லை அண்ணாமலை நயினா நாகேந்திரனோட அடுத்த தலைவரா? இல்லை, ரெண்டுமே இல்லை. அப்போ திமுகவுக்கு இது ஒரு பலன். மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்தால், முதல்ல உடையதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை. இப்பவும் உடைவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்படி தேடி அந்த கூட்டணி உடைந்தால் யார் லாபம்? திமுக தான் லாபம். இதுதான் இப்போ பிஜேபிக்குள் எழுந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு சலனமான விவாதம். ஒரு கேள்வியில 2 பதிலா சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை நோக்கம் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது, உடையன் தனியா வரணும், பாஜக எல்லா இடங்களையும் போட்டிடணும்னு எண்ணமா? இல்ல இது எப்போட கேட்டு போயிட்டு ஆனா திமுக ஜெயிக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு? 2 நிலைப்பாடுல எந்த நிலைப்பாடு? இல்லை, அவருக்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருக்கக்கூடாது, திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். ஏன்னா தன்னுடைய முக்கியத்துவம் இல்லாமல் இங்கே பிஜேபி அதிமுக ஜெயிச்சா அண்ணாமலை மக்களால் மறக்கடிக்கப்படுவார். எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும், எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல. இதுதான் அண்ணாமலை ஸ்டைல். அவ்வளோ வளர்த்த கட்சி அப்படி விட்டுட்டு போவாரா? இல்லை, வளர்த்த கட்சி விட்டுட்டு போவானா? வளர்த்த கட்சி தலைமையே இவர் தூக்கி வீசுத. நீங்கள் நம்ம தூக்கி வீசும், மக்களாக தூக்கி வீசுதான். இல்லை, அகில இந்திய தலைமை தான் இவரை மாநில தலைவரும் தூக்குது.
கட்சி அழிந்து போகணும் இல்லை கட்சி வளரணுங்கிற 2 நம்பிக்கைகளும் யாருக்கு இருக்குது? தேசிய தலைமைக்கு தான். இந்த தேசிய தலைமை ஒரு கட்சியை அழிக்கிறாருன்னு சந்தேகப்படும். திமுகவோடு கள்ளக்கூட்டு வச்சிருக்காரு சந்தேகப்படும். திமுகவோடு பல கோடி பணம் வாங்கிட்டாரு சந்தேகப்படும். சந்தேகம் தான் எல்லாமே. சந்தேகம் நீங்க இல்லை, அதாவது பிஜேபி சந்தேகத்தில் RSS சந்தேகத்தில் ஒரு முடிவு எடுக்க மாட்டான். ஒரு முடிவு எடுக்க மாட்டான். ஒரு பெரிய பிற்போக்குத்தனமான சித்தாந்தம் உள்ள கட்சி பிஜேபி. அதனால் எல்லாமே 100% ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் மாநில தலைவரை தூக்கி எறிதான். அது நீங்கள் பாஜக RSSஐ பொறுத்த வரைக்கும் எந்த செயலையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அது ஒரு பிற்போக்கு சித்தாந்தம் தான். யாருது? RSS. சனாதன சித்தாந்தம் தான், ஜாதி சித்தாந்தம் தான். ஆனால் அங்கே இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த பிற்போக்குத்தனமான சித்தாந்தத்தை, காவிமயமான சித்தாந்தத்தை, ராமர் கோயில் சித்தாந்தத்தை அவர்கள் சரியாக செய்வார்கள். நீங்கள் மாசே துங்கு சீனாவில் ஒரு 1.5 லட்சம் பேரோட லாங் மார்ச் வராது. அப்படி வருகிற பொழுது ஒரு புத்தகம் கிடைக்குது, குதிரை வளர்ப்பது எப்படின்னு. எதிரி எழுதியிருக்கான், கிழிச்சி வீசியில் கொண்டா படித்து பார்க்குறாரு. இதை விட சிறப்பாக யாரும் எழுத முடியாது. எழுதுனவன் யார்? எதிரி. அப்போது எதிரி எழுதி இருந்தாலும் நல்ல சித்தாந்தத்தை, நல்ல கருத்தை எடுத்துக்கணும். வாஜ்பாயை கருணாநிதி சொல்வார், கெட்ட கட்சியில் ஒரு நல்ல ஆளியா, ஒரு ரைட் மேன் ராங் பார்ட்டி. கருணாநிதியே ராங் பார்ட்டி, அது வேறு விஷயம். அதே போல தான் இப்போ பாஜகவை பொறுத்தவரை ஒரு பிற்போக்குத்தனமான சித்தாந்த கொள்கை, சனாதனம், ஜாதி இருக்கணும், பெண் அடிமையாக இருக்கணும், இப்படியான சித்தாந்தம். ஆனால் அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கி அதிகாரத்தை பிடிப்பதற்கு அவர்களுடைய நீண்டகால திட்டம், அந்த திட்டத்திற்கு நம்ம அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அண்ணாமலை தூக்கி வீசுகிறாங்கன்னா அண்ணாமலை மீது கடுமையான தவறு இருக்குது. அண்ணாமலை பிஜேபிக்கு இனிமேல் பயன்பட மாட்டார். அதனால தான் நயினார் நாகேந்திரன் தலைவராக்கி இருக்கிறார்கள். அவ என்ன காரணம்? அண்ணாமலை இனிமேல் நமக்கு எந்த வகையிலையும் பயன்பட மாட்டார். யார் முடிவு பண்ணிட்டா? பாஜகவுடைய தேசிய தலைமையை முடிவு பண்ணிடுச்சு. நம்ம முடிவு பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. பயன்பட மாட்டான்னு சொன்னாலும் இப்போ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிறார் அண்ணாமலைனா இது யாருக்கு பின்னடைவு? அதிமுக பாஜக கூட்டணிக்கு தானே. இல்லை, அதிமுகவும் பாஜகவும் அண்ணாமலை கட்சியினால பெரிய இழப்பெல்லாம் ஏற்படாது. அண்ணாமலை அவ்வளோ பெரிய தலைவர், ஒரு எம்ஜிஆரோ இல்லை ஒரு பெரிய இழப்பு வரதா இல்லை. போக விடாம அமித்ஷா இழுத்து பிடிச்சி, ஏன்னா இப்போ நான் 2 டைம் வரும்போது பார்த்துட்டு அமித்ஷாவை அண்ணாமலை பக்கத்திலே வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அண்ணாமலை அமித்ஷா அவர்கள். இல்லைங்க, அதாவது ஒரு மேடையில் ஒரு சக தலைவர் கூட வச்சுக்கிறதுங்கிறது கட்சிக்காரன இயல்பு தான். ஆனால் அதுக்கு தகுதியானவராக அண்ணாமலை இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், மோகன் பகாவத்துக்கும் தெரியும், அமைப்பு செயலாளர் கேசவநாயகம் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஒரு ஆளை மாநில தலைவர் பதவிக்கு லாய்க்கு இல்லைன்னு தூக்குறாங்கனால அவன் சாப்டர் முடிஞ்சுது. ஓகே சார், அதிமுக பாஜக சொல்லிட்டீங்க. எனக்கு சிறிய பதில் மட்டும், அதாவது பாமக சொன்னீங்க, அன்புமணி வந்து பேசினார் எடப்பாடி கிட்ட, இல்லை அப்பா வர சொல்லுன்னு சொன்னதா சொல்கிறீங்க. இந்த நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பா பையன் சண்டை போய்கிட்டே இருக்கு, இன்னும் முடிவு இல்லை. அப்பா மகன் சண்டையில் மகன் ஜெயிச்சிட்டே இருக்கார். ஏன்னா பொதுச் செயலாளர்லாம் இந்த பக்கம் வந்துட்டார். பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைவர் எல்லாம் இங்கே தானே இருக்காங்க. யாருக்கிட்ட? அன்புமணிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பா விரக்தியின் வெளிப்பாடு. அவரை குறை சொல்ல முடியாது. 87 வயது முதியவருக்கு அப்படி தான் இருப்பார். தெரிந்தோ தெரியாமலோ மகனுக்கு முடிசூடி விட்டார், மகனும் தரித்து விட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன் 35 வயசில் மத்திய மந்திரியாக தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஒட்டுமொத்த தவறுகளும் ஒரு பெரிய பிரம்மாண்ட ஆல்ப்ஸ் மலையை விட உயரமாக நிற்கிது. அதுக்கு அடியில் அமர்ந்து கொண்டு பேசுவதனால் எந்த பலனும் இல்லை. தவறுகளின் மொத்தமாக நீங்கள் பிரம்மாண்டமான அதிகார மையமாக மாறிட்டார். இப்போ 100 நாள் பாத யாத்திரை போக போகிறார். தமிழ்நாடு முழுக்க பன்னீர் பகுதிகளில் போகிறான். ராமதாஸால் போக முடியுமா? 87 வயது முதியவரை பராமரிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். 100 நாள் நடந்து போவாரா? போனார். எப்போ? 50 வருஷத்துக்கு முந்தி.
50 வருடங்களுக்கு முன்பு அரசியல் வேறு, 50 வருடங்களுக்கு பின்பு அரசியல் என்பது வேறு. அன்னைக்கு ராமதாஸ் இளைஞராக இருந்த பொழுது இளைஞர்களை பூரா சேர்த்துனார். இப்போ 87 பின்னாடி யார் வர்றான்? 77 தான் வர்றான். ஐயாவை பார்க்கணுன்னு 67 தான் வரான். அன்புமணியை பார்க்க 27, 37, 47, 57 வரான். அப்போ 27, 37, 47, 57 அரசியல் பண்ணுமா? 67, 77, 87 அரசியல் பண்ணுமா? எது இளைஞர் அரசியல்? எது விஜய் இப்போ யார் நம்பி இருக்காரு? இளைஞர்களை நம்பி. யார் இளைஞர்னா எப்படி இளைஞர் இருக்கிறான்? பூரா சதுர வட்டையாக இருக்கான். காலிஃப்ளவர் கட்டிங், புள்ளிங்கோன்றீங்க. புள்ளிங்கோ, காதில் கடுக்கேன், அடுத்து மூக்கில் குத்திடுவான். குடுமி வச்சுருக்கான். எல்லாரும் என்ன பண்ணியிருக்கான்? குடுமி இருக்குது. அதில் பூ கட்டி தொங்க விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேனி கீனி பட்டாம்பூச்சிலாம் அதில் வந்து தேன் குடிக்கும். இப்படி தான். அப்போது இனி எதிர்காலம் அரசியல் இளைஞர்கள்ட்ட தானே தவிர முதியவர்கள் ஓய்வு பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் ராமதாசனுடைய அரசியல் நெருக்கடி நீங்கள் முடிவுக்கு வரும். அவர் இயற்கை விரும்பி, செடி கொடி மரம் எல்லாம் ஒரு 50 ஏக்கரை தோட்டம் இருக்குது எங்கே தைலாபுரத்தில். அதனால் இயற்கையை நேசித்து கொண்டு தன்னுடைய ஆயுள் காலத்தை அமைதியாக கழிப்பது தான் அவருக்கு நல்லது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா? நன்றி. தொடர்ந்து பேச. நன்றி, வணக்கம்.